கடந்த வாரம் நாம் பார்த்தோம். மத்த 25வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் சில காரியங்களை பார்த்தோம். நம்ம என்ன பிரித்தெடுக்கிற பொழுது எந்த இடத்துல அல்லது எந்த எதன் சார்பாக அல்லது எந்த ஆட்டுக்கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்லி நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுவது, அவர் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். மத்த 25:33 பாத்தீங்கன்னா இதுல 3 ஊமைகள் சொல்லப்படுகிறது. கன்னிகை குறித்து 10 புத்தியுள்ள கன்னிகளை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் தாளந்து ஊமைகளை பார்ப்போம். அது உண்மையான உக்ரானத்துவ ஊழியத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அல்லது கணக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது நம்முடைய ஊழியத்தினுடைய தன்மையை அது குறிக்கிறது. 10 கன்னிகை ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எப்போதும் நம்ம ஒரு அவேர்னஸோட விழிப்புணர்வோடு கூடிய ஒரு ஆயத்தத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சொல்லப்படுகிற ஊமைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உண்மையுள்ள உத்தரவாதத்துவம் உள்ள ஒரு சீசனா இருக்கலாம், அல்லது ஊழியராக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசியா இருக்கலாம். இந்த செம்மறி ஆடு வெள்ளாடு அந்த ஊமைகளை ஆண்டவர் சொல்லும் போது அதுக்கு 2 உதாரணங்களை கூட சொல்கிறாங்க. வெள்ளாடு எப்படி இருப்பாங்க, செம்மறி ஆடு எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த வேற்றுமையை ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகிறார். அதுல அந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லது நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான விசுவாசியின் விசுவாசத்தினுடைய சாட்சியாக அந்த ஊமை சொல்லுகிறது. ஒரு உண்மையான விசுவாசி எப்படி இருக்கணும், விசுவாசத்துக்கு எப்படி சாட்சியா இருக்கணும், ஆட்டிடியூட்ல எப்படி அதை நம்ம காட்டணும் அப்படின்றது அந்த ஊமையினுடைய ஒரு சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த 3ம் சொல்ல வருகிற ஒரே விஷயம் தான், ஆண்டவருடைய வருகைக்கு நாம் இந்தந்த நிலைகளிலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அல்லது இதையெல்லாம் நாம் செய்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. இதெல்லாம் வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு இதெல்லாம் ஆயத்தங்கள் அல்லது நமக்கு தேவையான காரியம். அப்போ ஆண்டவர் 2 பிரிவாக பிரிக்கிற இந்த ஆடு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுடைய புரிதலுக்காக நீங்க வெள்ளாடா செம்மறி ஆடா அப்படின்ற அந்த செய்தியுடைய தலைப்பாக வச்சிருக்கிறேன். நமக்கு புரிதலுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. போன வாரம் ஒரு சிலர் வெள்ளாடு செம்மறி ஆடு அதில் உள்ள வேற்றுமைகள் என்ன, 2க்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத கூட நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம படிச்சோம். அதனுடைய வருகையை குறித்துதான சொல்லப்படுகிற இந்த ஊமை அல்லது இந்த அதிகாரத்துல இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கலாம். மொத்தமா ஒரே இடத்துல கூட்டு வைக்கிற அப்புறமா தான் பிரிக்கிற. இப்ப நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல போய் நிற்கிற பொழுது ஒரு வேற்றுமையை நாம் பார்க்க முடியாது. அங்க கூடி வந்துட்டோம் அப்படின்னா, அங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது இனத்தை சேர்ந்தவர்கள், என்னென்ன பதவியில இருந்தவங்க, யாரெல்லாம் செல்வாக்குடையவர்கள், யாரெல்லாம் பணக்காரராக ஏழையாக இருந்தார்கள் அப்படின்னு அந்த ஒரு பிரித்தெடுத்தல் கிடையவே கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே நிலையில் நாம் இருப்போம். எந்த வேற்றுமையும் கிடையாது. பணம் படைத்தவர்கள், உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் அல்லது நாம் தாழ்ந்த சாதியை சார்ந்தவர்கள், இப்படி எந்த பாகுபாடும் கிடையாது. மத வேற்றுமையும் கிடையாது. பதவி, நான் எங்க குடும்பம் அப்படி நாங்க எல்லாமே ஒரு பொசிஷன்லயே இருந்தவங்க அப்படின்றதும் கிடையாது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவருடைய சமூகத்துல நாம் போய் நிற்கிற பொழுது எந்த வேற்றுமை இல்லாமல் நாம் அங்க போய் நிற்போம். அதுக்கப்புறம் தான் அந்த வேறு பிரித்தல் நடக்குது. இந்த அதிகாரத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வேறு பிரிக்கிறப்ப நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளா டிசைட் பண்றோம். காலையில கூட நடந்த ஜபத்துல அதான் நான் சொன்னேன். நீங்க யாரையும் குற்றவாளின்னு சொல்லாதீங்க. அப்படின்னு நீங்க தீர்ப்பு செஞ்சீங்கன்னா நீங்களும் குற்றவாளியா தீர்க்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நம்ம குரூப்ல சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அத திருப்பி பிரேயருக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன்.
தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே சொன்னவன் சபிக்கப்பட்டு போயிடும். நிர்வாணத்தை மூடினவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படின்னா ஆண்டவர் பிரிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறோம், அல்லது பிறரை குறித்துதான ஒரு நியாய தீர்ப்பை நாம் கொடுக்கிறோம். இந்த 2 பகுதியில நம்ம தெளிவா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிறரை நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும், அல்லது நியாய தீர்ப்பு செய்வதற்கோ, அல்லது அவர்களை குறித்து ஒரு 10 தவறான காரியங்களை சொல்லுங்க, அல்லது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னா நிறைய பக்கம் பக்கமா எழுதுவோம். ஆனா உங்களை குறிச்சு, நீங்கள் செய்கிற தவறை குறித்து, உங்களுடைய நிலைமைகளை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்ப்பு செய்வாரே ஆனால் நம்ம எங்க இருக்கோம், அது இதுல நம்ம பார்க்கலாம். அந்த பிரித்த இடத்துல நம்முடைய கண்ணோட்டம் என்ன, ஆண்டவருடைய கண்ணோட்டம் என்ன. ஆனா இங்க நம்ம யாரை எப்படினாலும் தீர்மானிக்கலாம். நமக்கு நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகிறவர்களை, அல்லது நம்முடைய பேச்சுக்கு ஆமாசாமி போடுறவங்கள வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கோம். நம்ம கருத்துக்கு எதிர் கருத்து தெரிவிக்கிறவர்கள், இல்ல இதெல்லாம் சரி வராது, இப்படிதான் நீங்க செய்யணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர் கருத்து தெரிவிக்கிறவர்களையோ, அல்லது அதை சரியாக்க முயற்சி செய்கிறவர்களையோ நாம் சற்று தூரமாக வைத்து விடுவோம், நம்ம பக்கத்துல வைக்க மாட்டோம். ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் தான் அதை தீர்மானிக்கும். நம்ம இப்போ தூரமா வைக்கலாம், பக்கமா வைக்கலாம், நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் நம்முடைய நண்பர்களையோ, அல்லது நம்முடைய பிரேயர் பார்ட்னர்ஸோ, அல்லது கிறிஸ்துவ விசுவாசிகளோ நாம் செலக்ட் பண்றோம். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பு நாளில நாம் நிர்ணயம் பண்ணுகிற அல்லது பிரித்தெடுக்கிற நியாய தீர்ப்பு செய்வதை போல் அல்ல. அது இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அந்த வேறு பிரித்தல்ன்றதுல அவ்வளோ முக்கியமான விஷயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வலது பக்கம் நம்ம தான் இருக்க போறோம், நம்ம தான் இருப்போம் அப்படின்னு. அந்த வலது பக்கம் நம்ம இருப்போமா இல்லையான்றத இந்த வசனத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை அல்லது அடிப்படை வாழ்க்கையினுடைய செயல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நான் எந்த கூட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு. விஷயம் வெள்ளாடா செம்மறியாடா அப்படின்றது கிடையாது. அதனுடைய குணநலங்கள் வேணா நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா செம்மறியாடோட குணாதிசயம் போன வாரம் நம்ம பார்த்தோம், மெய்ப்பனுடைய குரல்ல கேட்கும், அப்படியே கீழ்ப்படியும். அவர் போகிற அந்த மெய்ப்பனுடைய ஸ்மெல்ல அல்லது மெய்ப்பனுடைய வாசனையில அது அந்த வழியில போகும், தனக்கான ஒரு வழியை செய்யவே செய்யாது. அப்போ அப்படிப்பட்ட நபர்களை யாருக்கு ஒப்பிடுறாருன்னா, நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், அந்நியனா இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நோய் வாய்ப்பட்டு இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன் அப்படின்னா அவங்க என்னை பார்த்தாங்க அப்படின்றாரு. அப்போ கடைசி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சிறியர்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்பொழுது அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை, மோசே ஜெபம் பண்றாருல, நாட்களை எண்ணக்கூடிய ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். மோசே சொல்லுகிறபடி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் 70 80 வயசோ, ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் 100 120ன்றாங்க. அது அவங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா 70 80. வீட்டுல ஒரு சார்ட் எடுத்து 70 நம்பர் எழுதுங்க, 70 வரைக்கும் நீங்க எழுதுங்க. எழுதிட்டு இப்போ கரண்ட்ல உங்களுக்கு என்ன வயசாயிருக்கோ அது வரைக்கும் நீங்க டிக் பண்ணிருங்க. ஒரு பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சதோ அதை டிக் பண்ணிடணும். அப்ப அந்த 70வது வயசை தொட போகும்போது, அல்லது 80 உங்க நம்பர் என்ன, உங்க விருப்பமான நம்பர், நம்ம இங்க என்ன நம்பர் போட்டாலும் அங்க நமக்கு எவ்வளவு நாள் அட்டெண்டன்ஸ் அங்க ஆப்ஷன் பிரசன்ட் வருன்றது நமக்கு தெரியாது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு. அப்ப மீதி இருக்கிற காலங்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம், அதுதான் என்னுடைய கருத்து. அந்த 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 வாழ்நாள்கை குறித்ததான அல்லது வாழ்க்கை முறையை குறித்ததான ஒரு தெளிவான சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இந்த மீதி கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை யாருக்காக செலவு செய்யணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மையும் மேன்மைகளும் உயர்வுகளும் நாம் சந்தோஷமாய் அனுபவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நோக்கம் அது கிடையாது. நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டிய இடம் தான் இது. ஆண்டவர் சொல்ல, நான் பசியா இருந்தேன், நீங்க பசியா இருந்தீங்க, நான் தாகமா இருந்தேன், எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப எல்லா விதமான நிலையில் இருக்கிற மக்கள் மேல்
நம்மளால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு உதவிகளை அல்லது அவர்களை விசாரிக்கிற அந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அதிகமான கிறிஸ்துவ வட்டாரத்தில் நான் அதிகமா டிராவல் பண்றதுனாலயோ என்னவோ, நிறைய சபை மக்களை பாக்குறதுனால என்னவோ, நான் பாக்குறது என்னன்னா, அவங்க பேசினா பேசலாம் பாஸ்டர், அது ஒன்னும் சரிப்பட்டு வராது. விசுவாசிகளுக்குள்ளேயே நான் சொல்றேன். அதனால ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவரு ஏசப்பா சர்வ ஞானி இல்ல, அதனால அன்னைக்கே அவர் எழுதிட்டார் போட்டிருக்கு. நோயாளிகளை, பலவீனப்பட்டவர்களை போய் விசாரிக்கிறது, சிறையில் இருக்கிற, கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிற ஊழியம். இது என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, சிலர் சமூக சேவையா நினைச்சிடுறாங்க. வெள்ளிக்கிழமை பசியா இருக்கிறவங்களுக்குன்னா சாப்பாடு போட்டா ஆண்டவருக்கே கொடுத்த மாதிரி, ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கிறாங்க. இல்ல, அவருடைய வருகையின் நாளில் இந்த நற்செயல்கள் ஒரு மதிப்பு மிக்கதாக காட்டப்படும், காண்பிக்கப்படும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இத இந்த சிறியர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ எனக்கு செஞ்சீங்கன்ற. அப்ப கூடுமான மட்டும் நம்முடைய விசுவாசத்தின் அடையாளத்தை அல்லது நம்முடைய விசுவாசத்தினுடைய தன்மையை, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அடையாளத்தை இப்படிப்பட்ட நற்கிரியைகள் மூலமாய் நாம் செய்ய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அது நற்கிரியை நம்மள தொடர்கிறதே அவர்தான். ஒரு நாளும் இவர்கள் தங்களுடைய புகழுக்காகவோ பேருக்காகவோ அல்லது இன்னார்தான் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நீ ஒரு ஃபிளக்ஸ் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அது குறிப்பிடப்படல. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வலதுகை செய்கிறதை கொடுக்கிறதை இடதுகை அறியாது இருப்பதாக அப்படின்னா, தாரை ஊதுவியாவே எல்லாத்தையும் போய் சொல்லிடாத அப்படின்ற. நான் செஞ்சேன் அப்படின்றத நீ சொல்லிடாத, சொல்லாத. புகழுக்கோ பெயருக்கோ அல்லது நாங்க தான் செஞ்சோம் அப்படின்றதுக்காகவோ இல்ல, நேச்சுரலா ஒரு இயற்கையான இயல்பான ஒரு அன்பான குணத்தோட அவங்க செய்யறாங்க. அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, செய்யல. ஆனா அவருக்குள்ள இருக்க அந்த விசுவாசத்தினுடைய உந்துதல் இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் விசாரிக்க சொல்லுது. நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்காதவங்க, பாட்டு பாட தெரியாதவங்க, முன்னாடி வர விருப்பப்படாதவங்க, வாழ்நாட்கள்ல ஒரு நாள் கூட மைக் பிடிச்சு பேசாதவங்க, ஒரு நாள் கூட ஒரு பாட்டு கூட பாடியிருக்க மாட்டாங்க, நான் முன்பதாக வர வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இல்லாதவர்களா இருப்பாங்க. ஆனால் பெயர் அறியப்படாத பிரபலங்கள், சாம்பியன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்காங்க. இதுல சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா, நான் முன்னாடி வரக்கூடாதா பாஸ்டர், பிரேயர் பண்ணக்கூடாதா, பாட்டு போடக்கூடாதா, வர்ஷிப் பண்ணக்கூடாதா, ஜபம் நடத்தக்கூடாதா, அந்த கண்ணோட்டத்துல நான் சொல்ல வரல. நீங்க செய்கிற நற்கிரியைகளை பிரபலப்படுத்த வேண்டாம். அதுதான் அங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற. அல்லது வெள்ளாருடைய வாழ்க்கையோட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷனலா பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை முறை, கருணையற்ற, அன்பு இல்லாத, இரக்கம் இல்லாத ஒரு சூழல். அவர் என்ன கம்பேர் பண்றாருன்னா, பசியா இருந்தவங்களுக்கு உணவு கொடுக்கல, தாகமா இருந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, அந்நியரா இருந்தவங்களை ஏற்றுக்கொள்ளல, உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுக்கல, நோயாளியா இருந்த வியாதிப்பட்டவங்களை போய் பார்க்கல, ஜெயில இருந்த சிறைப்பட்டு போனவங்களை. இதுல என்ன பெரிய பாவம் இருக்கு? அவங்களை கவனிக்காததே ஒருவேளை தேவன் அதை ஒருவேளை பாவமா காட்டுறதா தெரியல. ஏன்னா நீங்க அந்த வேறு பிரிக்கிற காரியங்களை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு இந்த வசனம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும், நன்மை செய்யக்கூடிய சூழல்கள் இருந்தும் நீங்க செய்யலன்னா இந்த வசனத்தின்படி பாவமாக கருதப்படுகிறது. எனக்கே செய்தீர்கள் அப்படின்ற ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சரீரத்தை சுமந்து திரிகிறோம். ஆண்டவரை சுமந்துட்டு இருக்கிறோம். நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்லி பவுல் கூட எழுதுற, நீங்க தான் அந்த ஆலயம்.
ஏழைக்கு, அதாவது கிறிஸ்து இயேசு என்ன செய்ய இந்த பூமியில, இந்த சமுதாயத்துல, உங்க வீட்டு பக்கத்துல அல்லது உங்களோடு கூட இருக்கிற உங்க கூட பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை உங்கள் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறார். அவருக்கு ஒரு சரீரம் தேவை அல்லவா? ஆகையினாலே அதை உங்கள் மூலமாக செய்யும்படியாகத்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். சத்தம் இல்லாம செய்யறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. சாட்சியா சொல்றேன். ஆனா நான் இத சொல்லணும், உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக நான் சொல்லல. 2025 ஸ்டார்டிங்ல ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். எங்கள் குடும்பத்தின் மூலமாய் ஒரு குடும்பம் போஷிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் என்கிட்ட கிளியரா பேசினாரு. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இது ரொம்ப சாத்தியமில்லாத ஒன்றா இருந்தாலும் நீங்க சொன்னா அதை நான் கீழ்ப்படியணும், அதுக்கு நான் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு என் ஒய்ஃப் கிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஏசப்பா என் மனசுல அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இயர் ஆரம்பத்துல, அந்த வருஷம் ஆரம்பத்துல உன் குடும்பத்தின் மூலமாக அல்லது உங்கள் மூலமாக ஒரு குடும்பம் போஷிக்கப்படணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கடினமா அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு கிளியரா, நானும் வெயிட் பண்றேன், அதுக்காக ஜெபம் பண்றேன். அப்புறம் ஒரு தெளிவான வார்த்தை வசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த இயர்ல எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களை ஆட் பண்ணிருக்கோம். நமக்கு யாரும் கிடையாது, அவங்கள ஆட் பண்ணிருக்கோம். ஏன் நான் இதை வந்து நான் செய்யறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டல. இது ஆண்டவர் என்கிட்ட கிளியரா பேசினார். போன வருஷம் பேசுனதை இந்த வருஷம் மிடில்ல இயர் நடுவுல இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப என்கிட்ட கிளியரா சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு, உங்கள் மூலமாய் போஷிக்கப்படணும் அப்படின்னே சொல்றாரு. இப்போ இது என்னுடைய பார்வைக்கு அல்லது என்னுடைய கண்ணோட்டத்துல, என்னுடைய சிந்தனையில இது ரொம்ப பெரிய காரியம். ஆனா ஏசப்பாக்கு அது ரொம்ப லேசான காரியம். அப்பதான் நான் இந்த வசனத்துடைய ஆழமான அர்த்தத்தை இப்ப ரீசெண்ட் டேஸா நான் இதை மெடிடேட் பண்ணதுனால புரிஞ்சேன். தேவையுள்ளவர்களுக்கு செய்கிறதை தேவன் விரும்புகிறார். அது என் மூலமாய் செய்வதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இது ஒரு கேட்டகரி. எல்லாருக்கும் அதை செய்ய முடியுமா அப்படின்னா தெரியல. செய்ய வாய்ப்பு தான் நீங்க செய்யலாம். வியாதியா இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம், துன்பப்படுவர்களுக்கு ஆறுதல் கூறலாம், அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாம். சில வசனங்கள் இருக்கு. எபிரேயர் 13:2 பாருங்க. எபிரேயர் 13:2, நீதிமொழிகள் 19. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. திரும்ப ஒரு முறை பொறுமையா வாசிக்கிறீங்களா? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. இதுக்கு எக்ஸ்பிளைன் தேவையில்லை, எல்லாரும் ரொம்ப ஆழமான புரிதல் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 19:17 பாருங்க. கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம கொடுக்கிறோம், அவருக்கு கடன் கொடுக்கிற சந்தோஷத்துல இல்ல, அவர் திருப்பி அதை ரிட்டர்ன் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யாருக்கும் கடனாளியாக விருப்பப்படல. இந்த பிரித்தெடுத்தல் கூட்டத்துல அல்லது வெள்ளாடா சம்பரியானா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வசனங்களை என்ன சொல்றாரு? எப்ப நீ கொடுத்து நீ எனக்கு கடன், நான் உனக்கு கடனாளியா இருக்க கூடாது, கடன் பற்ற கூடாது, நீ என்ன செய்யறியோ அதை நான் திருப்பி உனக்கு தர்றேன்ற. அப்ப அவருடைய விருப்பம் தான் என்ன? அவர் செய்ய விரும்புகிறதை என் மூலமாய் செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். 1 யோவான் 3:17-18. நியாய தீர்ப்பு 3ஆம் அதிகாரமா? ஒருவன் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிறைகொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான்.
ரொம்ப ரொம்ப சூப்பரான வசனம். நீங்க பொறுமையா வாசிங்க. டைம் இல்லாதனால நான் இந்த வீக்லயே சொல்லி முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த 3 வசனங்கள நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வாசிங்க, அத ஜெபம் பண்ணுங்க. இந்த சொல்லப்பட்ட காரியங்கள்ல உங்களால யாருக்கு என்ன பண்ண முடியுமோ அத செய்யுங்க. அது உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா? தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுக்குமா? அந்நியரை உபசரிக்க முடியுமா? உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுக்க முடியுமா? ஜெயில்ல இருக்கிறவங்க கட்டப்பட்டவங்களை போய் பார்க்க முடியுமா? நோயில இருக்கிறவங்களை போய் விசாரிக்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? ஏன்னா 2 தீர்ப்பு தான் இந்த இடத்துல, இந்த சம்பவத்துல. ஒண்ணு நித்திய ஜீவன், இன்னொன்னு நித்திய தண்டனை. நித்திய ஜீவன்ல தேவனோடு என்னன்னைக்கும் வாழலாம். மகிமை, சமாதானம், சந்தோஷம், கண்ணீர் இல்ல, அழுதல் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல. நித்திய தண்டனையில என்னன்னா தேவனை விட்டு கம்ப்ளீட்டா பிரிஞ்சிடும். திருப்பி கனெக்ட் ஆகுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அகைன் நீங்க மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. லாசரு ஐஸ்வர்யான் கதை மாதிரிதான். ஐயா இல்லப்பா முடிஞ்சு, டைம் ஓவர். இல்லையா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் போய் சொல்றேன். இல்ல அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்கப்பா, அவங்க பார்த்துப்பாங்க. 2 தான், நித்திய ஜீவனும் நித்திய தண்டனை. இதை உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. நம்முடைய விசுவாசத்தின் அடையாளத்தை நீங்கள் காண்பிப்பதற்காக ஒரு அழைப்பு. ஒன்று ஆயத்தமான வருகைக்கு ஆயத்தத்தோடு எதிர்பார்க்கிற அந்த ஊமை 10 கன்னிகள். இன்னொன்று ஒரு உக்கிரானத்துவமான உண்மையான ஊழியனுடைய அந்த உண்மைத்தன்மையை அந்த ஊமை சொல்லுது. இந்த ஊமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெள்ளாடு செம்மறி ஆடு அப்படின்னு. அந்த வார்த்தையை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அதை யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 2:8-9 பாருங்க. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 10 வரைக்கும் கூட வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவ்வளவுதான். எனக்கு தெரியும் இதுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் புரியும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், என்ன செயல்கள் நமக்குள்ள செய்யப்படணும்ன்றத ஆண்டவர் இந்த பாடங்கள் மூலமா நமக்கு சொல்லி தர விருப்பப்படுறாரு. யாக்கோபு 2:17 வாசிக்கிறீங்களா? இப்போ 2:17 அப்படியே 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அதுதான் ஆரம்பத்துல நான் சொன்னேன். இந்த செயல்கள் உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக சாட்சியாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் தேவனுக்காக செய்கிற எதுவும் காட்சியாக இருக்காம, ஷோ பண்ணாம சாட்சியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிரியையை நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்க. ஒரு விஷயம் இருக்கு. ரட்சிப்பு கிருபையால கிடைக்குது, இலவசமா கிடைக்குது. கிருபையால் ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையானது நற்செயல்கள் செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு கிருபையா ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த 70 நம்பர் போட சொன்ன பாத்தீங்களா, அந்த நம்பர் வரைக்கும் என்ன செய்ய போறோம்னா நற்செயல்கள் செய்வதற்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், ஜீவனோட வச்சிருக்கிறாரு, செகண்ட் லைஃப் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னா என்னால இன்னொருத்தருக்கு என்ன செய்ய முடியும்? நான் வாழ்கிறதுனால நான் நல்லா இருக்கிறதுக்கோ அல்லது ஆரோக்கியமா இருப்பதற்கோ அதெல்லாம் ஓகே. ஆனா நான் நித்தியமாய் வாழ போகிறவர். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் செஞ்சுக்கலாம், தவறா புரிஞ்சுக்காதீங்க. யாரும் செய்யல அதனால சொல்றான் அப்படின்னு இல்ல. நீங்க செஞ்சிருக்கலாம், செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நான் என்கரேஜ் பண்றேன் செய்யறவங்களை. செய்யாதவங்களுக்காக என்னோட சேர்த்து வாங்க சேர்ந்து செய்வோம் அப்படின்ற அழைப்பு நான் கொடுக்குறேன். கிருபையினால ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை நல்ல செயல்களுக்காக படைத்தது. நம்முடைய விசுவாசம் கனி உள்ளதாக ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த வசனம் சொல்றது. நீ செத்ததா இருக்கும் அப்படின்னு இருக்கு.
அப்ப உயிரோடு இருக்கணும், கனி உள்ளதா இருக்கணும்னா அதை நம்ம செய்யணும். என்ன நம்மளே சில கேள்விகள் நம்ம கேட்க போறோம் நமக்கு நாமே. என்னுடைய விசுவாசம் பேச்சிலையும் வசனத்தில் இருக்கு, செயல்களில் இருக்கிறதா, கிரியைகளில் இருக்கிறதா? என் வீட்டுல என்ன மாதிரி ஒரு பேஷனைட்டா மத்தவங்க மேல ஒரு ஒரு கருணை உள்ள, ஒரு அன்பு உள்ள, இரக்கம் உள்ளவர்களாய் எல்லாரும் இருக்கிறாங்களா? ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் அப்படித்தான் இருப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் செய்வாங்க. இல்ல, விசுவாசியா இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அழைப்புக்கு அவர் கூப்பிடுறார். மூணாவது கேள்வி, தேவையுள்ள மக்கள் அல்லது வியாதிப்பட்டிருக்கிறவர்கள். நமக்கு தெரிஞ்சவங்களே நான் சொல்றேனே, தனிமையா இருக்கிறவங்க. சில நேரம் எல்லாரு கூடயும் நம்ம இருந்தாலும் ஒரு லோன்லினஸ் வந்து நமக்கு அப்பப்போ வரும். ஒரு மாதிரி எம்ப்டினஸா ஃபீல் பண்ணுவோம். ஆனா எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். தனியா இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாத்தியா அவங்கன்னா குடும்பமா எல்லாம் இல்ல. இந்த தனிமைன்ற உணர்வு யாருக்கு எப்போ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுனே தெரியாது. அப்படி இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க ஒரு மாதிரி ஐஸ் கியூப் மாதிரிதான் இருப்பாங்க. கால்வாசி தான் வெளியில அவங்களுடைய அந்த தனிமையோ அல்லது அவங்களுடைய பிரச்சனை. எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, முழுமையாக அவருடைய தனிமை அல்லது அவருடைய தேவை, அவருடைய நிலைகளை எனக்கு தெரிஞ்சு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார்கிட்ட சொல்லுவாங்க? ரீசெண்ட் டேஸா எனக்கு ஒரு கேள்வி, இப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன தீபமாவா அவங்க மனசுல என்ன நினைக்கிறத கண்டுபிடிக்கிறப்ப ஆவியானவர்ட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணது என்ன, ஆண்டவரே அவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்கன்றதை எனக்கு வெளிப்படுத்துங்க. அவங்க சொல்லன்ற அவசியம் இல்ல, அவங்க தேவை உங்களுக்கு தெரியும். நான் என்னைய அதுக்கு நான் கமிட் பண்றேன். அவங்களுக்கு நான் ஜெபம் பண்றதுக்கோ அல்லது ஊழியம் செய்யறதுக்கோ நான் ஜெபம் பண்ணும்போது வசனத்தினால அவங்க ஆறுதல் படுத்தப்படணும், என் வார்த்தையினால அல்ல. நாங்க இருக்கிறோம்க்கா, நாங்க இருக்கிறோம் பிரதர், நாங்க இருக்கிற சிஸ்டர், அப்படி அப்படி சொல்லி கம்ஃபர்ட் பண்ண நான் விருப்பப்படல. வசனம் தான் ஆறுதல், வசனம் தான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இயேசுதான் அதை செய்ய முடியும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஆண்டவரே அவங்க இருதயத்தினுடைய நினைவுகளை அறியத்தக்க ஆவிகளை பகுத்தறிகிற அந்த கிருபைகளை தாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் அதை பயன்படுத்திருக்கிறாரு. நிறைய பேர் அந்த பிரேயரோ அல்லது அந்த மெசேஜோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நான் ஆண்டவர் மூலமா பேசினாரு. இதை நான் வந்து பெருசா செஞ்சேன் அப்படின்றதுக்கு நான் சொல்ல வரல, இப்படியும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அறிய முடியாததுதான், ஆனால் அந்த ஏக்கம் அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் அதை வைப்பார். உங்களை நம்பிட்டாருன்னா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். நீங்க ஈஸியா அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். இது கண்டுபிடிக்கணும். அந்த தனிமையா இருக்கிறவங்கள, பலவீனத்துல இருக்கிறவங்கள எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வெளி தோட்டத்துல பார்க்கிறோம் இல்ல. இருதயங்கள் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை இன்னொரு கேள்வி, ஃபோர்த் கொஸ்டின், ஒருவேளை இன்னைக்கு ஏசப்பா வந்தாங்கன்னா அவர் என்னை எந்த பகுதியில நிறுத்துவார்? செம்மறியாட்டு கூட்டத்தோடையா அல்லது வெள்ளாட்டு கூட்டத்திலையா? என்னை எந்த கூட்டத்தில் நிறுத்துவார்? ஃபோர் கொஸ்டின் நம்ம நாமே கேட்கிறது. நம்பர் 1, உங்க விசுவாசம் பேச்சுல இருக்கு, வசனத்துல இருக்கு, கிரியையில இருக்கா? எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்த அன்பு இரக்கம், அந்த நற்செயல்கள் செய்யக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கா? தேவையுள்ளவர்கள், வியாதிப்பட்டவர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள், இவர்களை குறித்து எனக்கு அக்கறை இருக்கா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தா, இப்போ மணி 8:59 9 மணிக்கு வந்தாருன்னா நான் எந்த கூட்டத்துல நிறுத்தப்படுவேன்? இந்த கொஸ்டினோட நான் இதை நிறைவு செய்ய விருப்பப்படுறேன். கொஞ்சம் நம்மள செக் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஆண்டவர் எங்க தூக்கி நம்மள வைக்க போறாரு, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இந்த பகுதி இன்னும் நீங்க கொஞ்சம் டீப்பா படிங்க. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நிச்சயமா நான் விரும்புறேன். இந்த சம்பவத்திலிருந்து நான் இந்த 4 வார்த்தைகளை, ஒரு 3 வார்த்தைகளை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். உண்மையான விசுவாசம் எனக்குள்ள எப்படி செயல்படுகிறது அல்லது மற்றவரிடத்துல எப்படி செயல்படுகிறது? அந்த விசுவாசத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அன்பில்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம்
இரக்கமில்லாத விசுவாசம் வெளிப்புற ஒரு மத வாழ்க்கையை போல காட்டிவிடும். ஒரு மதத்துக்குள்ள நீங்க வாழ்ற மாதிரி நிறைய மதத்தினர் செய்யறாங்கல்ல, அன்னதானம் போடுறதுனால பாவம் மன்னிக்கப்படும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிடும். எது இல்லாம அன்பில்லாத, இரக்கமில்லாத, கருணை இல்லாத விசுவாசம் அப்படி காட்டப்படும். மூணாவது, கிறிஸ்துவின் சீசனா இருக்கிற, பிள்ளையா இருக்கிற நான் கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் நற்செயல்களையும் சமுதாயத்துக்கு, என் குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு நான் காட்டுவேன். ஃபைனல் காலிங் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளந்தெரியங்களை, நம்முடைய சிந்தனைகளை ஆராய போறோம். இயேசுவ இவ்வளவு ஆழமா நான் அறிஞ்சு கொள்றது நானே சாப்பிட்டு திருப்தியாய் ஏப்ப விடுறதுக்கு இல்ல. என்ன செய்ய போறேன் என் வாழ்க்கையில, அதை வெளிப்படுத்த கிரியையில இருக்கா? நிறைய ரிசீவ் பண்ணிட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், அல்லது ஒரு வாட்ச் டேங்க் மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கோம், ஆனா மத்த சைட்ல எங்கேயும் போல அப்படின்னா அது நல்லதே கிடையாது. யாருக்காச்சும் நம்ம போய் சொல்லணும். இன்னைக்கு காலையில நடந்த ஜபத்துல கூட நான் அதை சொன்னேன். சுவிசேஷன்றது நம்ம எல்லார் மேல விழுந்த கடமை. யார்கிட்டயாச்சும் இன்னைக்கு பேசுகிற யாருக்கிட்டையாவது நீங்க இயேசு நல்லவர் அவர்கிட்ட சொல்லிடணும். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவருடைய நற்செய்தியை நான் சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும். விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்காங்களா, பேச்சுல கண்டுபிடிச்சு ஜபத்தோட இருக்கும்போது அது நடக்கும். அதை நான் செய்யறேன்னா அப்படின்னு சொல்லி அந்த நாளை துவங்குவோம். செம்பரியாட்டுல இருக்கிறேன்னா அல்லது வெள்ளாட்டு கூட்டத்துல இருக்கிறேன்னா, மெய்ப்பனுடைய தெளிவான குரலை கேட்கிறவனா இருக்கிறேன்னா, மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறேன்னா, அவர் போகிற பாதையில போறேன்னா, ஒரு பாட்டுல நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், நீங்க சொல்றத மட்டும் தான் நான் செய்வேன். அதுதான் ஒரு உண்மையான பிரதான மெய்ப்பனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளை. அந்த வாய்ஸ் இன்னைக்கு கிளியரா கேட்டீங்களா? அல்லது எப்போ நீங்க கேட்டீங்க? இயேசு ராஜா வரும்போது ஒரு சத்தம் கேட்கணும், பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்ற ஒரு வெல்கம் பரலோகத்துக்கு நான் போகும்போது என்னை நோக்கி சொல்லப்படணும். அப்படின்னா அந்த பூமியில நான் எப்படி வாழணும்? இது ஒரு பகுதி தான், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க வேதத்தை படிங்க. என்னோட ஆசைலாம் நான் எப்பவுமே சொல்லுவேன், என் காதை எப்பவுமே எம்டியா வச்சுக்குவேன். வர்றவங்க போறவங்க கண்டவங்க பார்த்தவங்க பேசுறதெல்லாம் லோட் பண்ணி, இது கார்பரேஷன் குப்பை தொட்டி மாதிரி கிடையாது. நான் ஏசபா கிட்ட போறப்ப சொல்லணும், பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உண்மை முத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி. இந்த பூமியில நமக்கு யார் அப்ரிசியேட் பண்ணாட்டாலும், யார் நம்மளை குறிச்சு என்ன சொன்னாலும், நான் செய்யறத செய்யறேன், ஏசபா சொல்றதை செய்யறேன், அதுக்கு என்ன கமெண்ட் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. பிரதான மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு இந்த பூமியில நற்கிரியை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்கள் நான் இருப்போமானால், நிச்சயமாய் இந்த வெல்கம், இந்த 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 ஒரு அன்பான வரவேற்பு, இந்த அழைப்பு உங்க செவிகளில இனிய வார்த்தைகளாக நிச்சயமா கேட்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க இமேஜின் பண்றோம், எந்த கூட்டத்துல இருந்தா நல்லா இருக்கும், அல்லது இந்த கூட்டத்துலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துல வாழாதபடி, எங்களுடைய விசுவாசம் பேச்சிலையும் வசனத்திலையும் அப்படி நாங்க காட்டினாலும், அது தேவையா இருந்தாலும் தவறி இருப்போம். ஆனால் எங்களை மன்னியும்.